உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, மாத பலன்கள். அதாவது ஏப்ரல் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம். அதில் இன்னைக்கு கடக ராசியை பற்றி பேச போகிறோம். இந்த மாதத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. உங்கள் எல்லாத்துக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அது போக இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ கடகத்துக்கு 9ஆம் இடம், அதாவது மீனத்தில் ஆல்ரெடி சனி பகவான் இருக்கிறாங்க. அது கூட செவ்வாய் பகவான் அந்த சனியோடு இணையிறாங்க. அது போக சூரிய பகவானும் மீனத்தில் சனி ப்ளஸ் செவ்வாயோடு வந்துடுறாங்க. அது போக புதன் பகவானும் ஏப்ரல் 11ஆம் தேதி மீனத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ மீனத்தில் 4 கிரகங்கள். அது போக சுக்கிரன் மேசத்தில். அது போக ஏப்ரல் 14ஆம் தேதி மீனத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மேசத்துக்கு வந்துடுறாங்க. உங்களுக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கிறாங்க. அப்ப இந்த கிரக அடைவுகளாகப்பட்டது கடக ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமா, இல்லை சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா? இதைத்தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ கடக ராசிக்கு சனி பகவான் 9ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அந்த சனி பகவானோடு உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான், இந்த செவ்வாய் தான் உங்களுக்கு யோகமான கிரகம். அப்போ அந்த யோகமான கிரகம், அந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் இன்னைக்கு 9ஆம் இடத்துல போய் சனியோடு இணைஞ்சிருக்கிறாங்க குருவுடைய வீட்டில். அப்போ அந்த செவ்வாயுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்கும்? செவ்வாயுடைய அந்த 9ஆம் இடத்து ஆதிபத்தியம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த செவ்வாயுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கும். சனியுடைய அனுகிரகமும் நல்லா இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூரியனுடைய அனுகிரகமும் நல்லா இருக்கும். புதனுடைய அனுகிரகமும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த 4 கிரகங்கள் 9ஆம் இடத்தில் இருப்பதும், அந்த 4 கிரகங்களுடைய பார்வை பொதுவாக 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில், அதாவது கடகம், சிம்மம், கன்னியில் அந்த 4 கிரகங்களுடைய பார்வையும் அங்கே படுது. இப்படி படும்போது கடக ராசிக்காரர்கள் இதற்கு முன்னாண்ட அஷ்டம சனியிலிருந்து விடுதலையே வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் இந்த 3 வருஷ காலங்கள் ஆகப்பட்டது ஒரு சில பேர் கடகராசியில் நம்பியவர்களால் ஏமாற்றம். இது 100க்கு 90% நடந்திருக்குது. ஆமாவா இல்லைங்களா? கண்டிப்பாக நடந்திருக்குது. இது போக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடலாதிபதி, உடல் ஆரோக்கியம் திருப்தியாக இல்லை, மன நிம்மதியும் இல்லை, செய்யக்கூடிய தொழிலையுமே கஷ்டம், பெற்ற மக்களால் வேதனை. இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாமே இப்பொழுது மாறக்கூடிய ஒரு நல்ல டைம் வந்தாச்சு. இந்த ஏப்ரல் மாதத்தில் கடகராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் அவங்க எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபடக்கூடிய யோகம். அப்போ செவ்வாய் உங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கும். அது போக ஒரு வீடு கட்டுவதற்கு இடம் வாங்கலாம், இல்லைன்னா பூமியை வாங்கி போடலாம், இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணலாம்,
அப்போ தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருமானம் அப்படிங்கிறது வரும் போகும். அதே சமயத்தில் அந்த வருமானம் வந்தாலும் ஏதாவது ரூபத்தில் விரைய செலவுகள் நடக்கும். ஏன்னா வந்து குரு 12ஆம் இடத்துல. அப்போ அந்த குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பணம் வரும். அந்த பணத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சு பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது நல்ல விஷயம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த குருவுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து கும்பராசியை 9ஆம் பார்வையாக கடகத்துக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 8ஆம் இடம் என்பது என்ன? கடன், அவமானம், வண்டி வாகன விபத்து. இதிலிருந்து கண்டிப்பாக கடகராசிக்காரங்க தப்பிச்சுக்குவீங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஆப்பட்டது 10ஆம் இடத்துல. அப்போ 10ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து தொழில் மேன்மையை கொடுப்பார். அப்போ புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் கடகத்துக்கு 2ஆம் இடத்தில் கேது இருந்து குடும்பத்தில் கொஞ்சம் விரிசலையும், கணவன் மனைவிக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த குரு பகவான் விரைய செலவுகள் கொடுப்பாங்க. இது 2ஐ மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமாக கொஞ்சம் அப்படியே டேக் கேர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸாக நம்ம பொறுமையாக இருக்கணும், நம்ம நிதானமாக இருக்கணும். அவங்க ஏதாவது பேசினா நம்ம திருப்பி பேசக்கூடாது, ஒரு பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு நம்ம பேச்சை வளர்த்தக்கூடாது அப்படின்னு அந்த ஆண் பெண் இருபாலரும் குடும்பத்தில் இதை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது அல்லாமல் அவர் எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வர்றாரு, அவர் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, மீண்டும் அவர் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க. இந்த ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது வளரக்கூடாது. யாராவது ஒருத்தர் அந்த சமயத்தில் திடீர்னு நான் சொன்னது ஞாபகம் வந்து இது வளர்த்தனா பிரச்சனையில் முடியும், இந்த பிரச்சனை உங்களுக்கு தான் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும், அதனால் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்வது நல்லது அப்படின்னு நினைங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கண்டிப்பாக இந்த பீரியட் அப்படிங்கிறது ஒரு நல்ல பீரியடு. அப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம், எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். அதுபோக டிஎன்பிசி எழுதலாம், குரூப் ஏ சம்மந்தப்பட்ட எக்ஸாம் எழுதலாம். இல்லை வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, இந்த எக்ஸாம் எழுதுறீங்க, இதில் நல்ல மார்க் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதில் வந்து ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக உருவாகும். அப்போ நீங்கள் எந்த நம்பிக்கை வச்சுருக்கிறீங்களோ, எந்த நம்பிக்கையோடு இதை அட்டன் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்ல மார்க்கும் வாங்குவீங்க. இல்லை வந்து உங்களுக்கு தொழிலில் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் இன்னும் ப்ரமோஷன் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக எழுதலாம். அதுபோக இந்த கடக ராசியில் நிறைய பேர் டாக்டர்ஸ் படித்தவங்க இருக்கிறாங்க. அவங்களும் இந்த நீட் எக்ஸாம் எழுதுறக்கோ, இல்லை இந்த எம்பிபிஎஸ் எழுதுறக்கோ, அதுக்கு அடுத்த கட்டம் படிக்கிறக்கோ நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அது போக அவங்களுடைய வாழ்க்கையில் இதை ரொம்ப டீப்பாக படித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகி அதன் மூலியமாக புகழ் பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் நல்லா இருக்குது. அரசிகள் குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும். சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஏதாவது தொழில் செஞ்சிட்ருக்கிறாங்க, தாராளமாக அதையே செய்யலாம். இப்போ வந்து அதில் ஏதாவது பெருசாக நம்ம வந்து முதல் போட்டு செய்யலாம் அப்படின்னா இப்போதைக்கு செய்ய வேண்டாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சொத்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக மக்களுக்கு, இல்லைன்னா வந்து அவங்க அண்ணன் தம்பிகளிலிருந்து அந்த சொத்தை பிரிக்கணும்னு நினச்சாலும் பிரிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனைங்கிறது இல்லை. ஆனால் வந்து இந்த டயத்தில் உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிணி பீடைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த முட்டிங்கால் பிரச்சனை, இது எல்லாமே கண்டிப்பாக இந்த டயத்தில் வரும். வந்தாலுமே உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது,
தப்பிச்சுக்குவீங்க, நல்லா இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு வந்து ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை ஏதாவது ஒரு நல்ல முக்கியமான விஷயங்கள் செய்யணும், இல்லை நம்ம வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டும் நம்ம நல்ல நிலைமைக்கு வர முடியலையே அப்படிங்கிற ஏக்கம், அப்படிங்கிற வருத்தம், இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாதகம் ஒரு நல்ல இடத்துல ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். விருப்பம் இருந்தால் எங்கிட்டையும் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ எல்லாத்துக்கும் பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக அதையும் பார்த்து சொல்கிறோம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த பதிவு தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். விருச்சக ராசிக்கு இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசிக்கு 4ஆம் இடத்தில் கும்பத்தில் ராகு பகவான், 5ஆம் இடத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். அதுபோக ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான். அதே சமயத்தில் ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான். அப்போ இந்த கிரக அமைப்புகளாகப்பட்டது எப்படி இருக்கும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு, அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போ வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில், அதாவது ஏப்ரல் மாதத்தில், விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இல்லை எல்லாத்துக்குமே தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூட. இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். உங்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் மறைஞ்சிட்டார். அப்ப 8ஆம் இடத்தில் குரு பகவான் மறைஞ்சதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய காரியங்கள், இப்போ வேலை விஷயத்தில் பிரச்சனை, ஒரு வேலையை விட்டுறலாம்ட்டு இருக்கிறோம், ஒரு ஜாப் இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற அந்த வேலை கிடைக்குமா, இல்லை ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கலாமா, இல்லை ஆரம்பித்த பிஸ்னஸ் இப்போ சரியாக போகலை, இதற்கு எல்லாமே குரு காரணமாக இருந்தாலும், ஏன் குரு காரணம் அப்படின்னு சொல்கிறேன்னா, குரு தான் ஃபைனான்சியர். பெரும் பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து விட்டால் என்றால் நமக்கு பணத்தில் தான் பிரச்சனை வரும். இப்போ அந்த பிரச்சனை தான் உங்களை பிடித்து ஆட்டிட்டு இருக்குது. இப்போ இதிலிருந்து ஏதாவது ஒரு விடிவு காலம் வருமா அப்படின்னு நம்ம கணித்து பார்த்ததில் செவ்வாய் பகவான் குருவுடைய வீட்டில் சனியோடு இணைந்து, சூரியனோடையும் இணைந்து, புதனோடையும் இணைந்து உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. செவ்வாய் பகவானுங்கிறது யாரு? உங்களுடைய ராசிநாதன். அவங்க 5ஆம் இடத்துல பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் அந்த செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. அப்போ அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும். அப்போ நாம் வந்து இன்னைக்கு நாம் ஒரு வேலை செய்கிறோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை இதுக்கு முன்னாண்ட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் சரியில்லை, இல்லை வந்து அந்த பிஸ்னஸ் ரன் ஆகுறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்குது அப்படின்னா இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது கிளியர் பண்ணி விடுவாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்,
வேலையாட்கள் பிரச்சனையா, இல்லை பணம் பிரச்சனையா, அதுக்கு ரா மெட்டீரியல் தேவையா அப்படிங்கிறத பார்த்து கரெக்ட் பண்ணி விடுவாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து அதிபதியும் சூரிய பகவான். இந்த சூரிய பகவானும் இப்பொழுது புதனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தில் 5ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த சூரிய பகவானால் நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டீங்க, அந்த பள்ளத்தில் இருந்து நீங்க வெளியில வருவதற்குண்டான வழியை காட்டும். அப்ப அதே சூரிய பகவான் ஆப்பட்டது ஏப்ரல் 14ஆம் தேதி மேசத்துக்கு வந்துருவாங்க. அங்கே உச்ச பலம். அப்போ உங்களுக்கு வந்து அந்த 10ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்ச பலம் அமைந்தால் கண்டிப்பாக வேலைக்கு போகிறவங்க, வேலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்க, இப்போ வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வெளிநாட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இப்போ சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, கனடா, யூகே, ஸ்பெயின், ஜெர்மனு, நார்வே, இத்தாலி, இது மாதிரி எத்தனையோ கண்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம். அப்போ அந்த தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். அந்த தொழிலில் பேப்பர் போடணும்னு நினைச்சவங்க கண்டிப்பாக அந்த பேப்பர் ஒன்று மறுபடியும் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சூழ்நிலைகள் மாறும். அப்போ அதில் அவங்களுக்கு அந்த வேலையிலேயே ஒரு திருப்தியும் கிடைச்சிரும். அப்போ அதில் ப்ரமோஷனும் கிடைக்கும், அதில் சேலரி உயர்வும் கிடைக்கும். அப்போ அந்த வெளிநாட்டில் உள்ளவர்களாகப்பட்டதை அவங்க சம்பாதிச்சு இந்தியாவுக்கு பணம் அனுப்பிச்சு அவங்க நினைத்த காரியத்தை இந்த பீரியடில் சாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போக சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அந்த 20ஆம் தேதி வர்றாங்க. அப்போ அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த 7ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்குறாங்க. அப்போ அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு கணவன் மனைவி இவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள், இது எல்லாமே தீர்ந்து ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய தருணம் உங்களுக்கு வந்துருச்சு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க. அந்த சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசியவே பார்க்குறாங்க. இதனால் அந்த 2 சுபகிரகங்களுடைய பார்வையும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அது போக வந்து இப்போ வந்து திருமண வாழ்க்கைக்கு இப்போ விருச்சிக ராசிக்காரங்க எனக்கு பொண்ணு இருக்குது வரன்னு பார்க்கலாமா, எனக்கு பையன் இருக்கிறாங்க எனக்கு நான் பொண்ணு பார்க்கலாமா இப்படின்னு நினச்சால் இந்த பீரியடில் பாருங்க. ஆனால் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அப்போ வந்து நீங்கள் பார்த்து இது இது நல்லா இருக்கும், இது நல்லா இல்லை, இது தேவை, இது வேணும், இது வேண்டாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் முடிவு அப்படிங்கிறது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் முடிவெடுத்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்படி அதே சமயம் இல்லைன்னா அந்த குரு பகவான் ஆப்பட்டது ஜூன் மாதம் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. அந்த கடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் திருமண முயற்சிகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுபோக 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. அந்த ராகு பகவான் உங்களுக்கு உடல் பிணிப்பீடைகள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படின்னாவே உங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பீரியடில் அந்த ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதால் கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக டிரைவ் பண்ணுறது நல்லது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும், இல்லை இடம் வாங்கணும், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா காடு தோட்டம் வாங்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் அந்த டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணி பார்த்து வாங்குவது நல்ல விஷயம். அதே சமயத்தில் அந்த ராகு பகவானை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால இதில் பிரச்சனைகள் வந்தாலும்
அதை தெரிஞ்சு அதை என்ன பண்ணணுமோ பண்ணிக்குவீங்க நீங்கள். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்ல காலம்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்ட காலம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி நிதானமாக செல்வதற்கு நல்லா இருக்குது. ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் அப்படித்தான். கொஞ்சம் யோசனை செய்து கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி அந்த மாற்றத்தை நீங்கள் உருவாக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணுவது நல்ல விஷயம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு 60% நல்லா இருக்குது, 40% கொஞ்சம் ஸ்லோவாக போய் முயற்சி பண்ணி அப்புறம் சக்ஸஸ் பண்ணுங்கள். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா மாத பலன்கள். இந்த மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த மாதத்தில் ரொம்ப டீப்பாக போய் கணித்து உங்களுக்கு இந்த பலன் சொல்லவிருக்கிறேன். இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மேஷத்துக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானோடு செவ்வாய் இணைந்து, அந்த சனி பகவானோடு சூரியன் இணைந்து, அந்த சனி பகவானோடு புதனும் இணைந்து இத்தனை கிரகங்கள் மீனத்தில் இருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் ஏப்ரல் 20ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறாங்க. அதே சமயத்தில் சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், குரு பகவான் மிதுனத்தில். இப்போ இந்த கிரகங்களை வைத்துத்தான் மேச ராசிக்காரங்களுக்கு பலன் சொல்கிறோம். இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டிய பலன் என்ன அப்படின்னா, பொறுத்தவன் பூமி ஆழ்வான், பொங்கியவன் காடாழ்வான். இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எல்லா கிரகங்களையும் கணித்து பார்த்ததில் உங்களுக்கு குரு பகவான் தான் ரொம்ப ஃபேவராக இருக்கிறாங்க. அது போக ராகு பகவானும் இருக்கிறாங்க. இந்த கோல்சார கிரகங்கள் உங்களுடைய ராசி அதிபதியோ இல்லை புதன் பகவானோ இல்லை சூரிய பகவானோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. எல்லாமே மறைஞ்சிட்டாங்க, சனி பகவானும் உள்பட. அப்போ வந்து மறைந்தவன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்க மாட்டார். இல்லை இந்த மீனத்துக்கு குரு பார்வையாக இருக்குதா அப்படின்னா அந்த குரு பார்வையும் இல்லை. அப்போ உங்களுடைய ராசி அதிபதி மறைஞ்சிட்டாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவானும் மறைஞ்சிட்டாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவானும் மறைஞ்சிட்டாங்க, அந்த அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ இதனால் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேகம், அந்த ஆக்ரோஷம், அந்த குழப்பமெல்லாம் இப்போ வரும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு, எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இப்படிங்கிற விஷயத்தில் உங்களுக்கு அடிபட்டு போயிடும். அப்போ இந்த சூரிய பகவான் ஆப்பட்டது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லா விஷயத்திலுமே நம்மளுக்கு தோல்வி, லேட்டாகும், இதில் குழப்பங்கள் வரும். இந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. அதனால் இந்த ஒரு மாதம், இந்த ஏப்ரல் மாதத்தில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக நிதானமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை நடத்துவது அப்படிங்கிறது சாலச் சிறந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேஷத்துக்கு வர்றாங்க. அங்கே வந்து சூரிய பகவான் உச்ச பலம் பெறுகிறார். அந்த ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்டதோ அரசு வேலை சம்பந்தப்பட்டதோ
இல்லை அரசாங்க வேலைக்கு யார் யார் போயிட்டுருக்கிறீங்களோ இவங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமாக இருக்கும். அது போக கூட்டு முயற்சி, இல்லைன்னா ஒரு விஷயத்தில் லீடர்ஷிப்பாக இருக்கிறீங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடர்ஷிப்பாக இருந்து எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணணும், இதில் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து 20ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த சுக்கிர பகவான் தனாதிபதி உங்களுடைய ராசியில் இருப்பது உங்களுக்கு யோகம். உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போவதும் ஒரு யோகம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். அந்த பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. அப்படி வரக்கூடிய பணத்தை நீங்கள் சரியான வழியில் செலவு செய்யணும். இன்னைக்கு வந்து ஒரு 10,000 வருது, இந்த 10,000 இதுக்கு தேவையை நம்ம எடுத்து வைக்கிறோம். ஆனால் வந்து அப்படி நடக்காது. ஏதாவது ரூபத்தில் விரை செலவு, தெண்ட செலவு, நாம் எதிர்பார்க்காத செலவு, இல்லைன்னா தொலைஞ்சு போயிடும். இது மாதிரி சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது. அதனால் மேச ராசிக்காரங்கள் தன்னுடைய உடைமைகளை நன்றாக பாதுகாத்து கொள்வது இந்த பீரியடில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது போக பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் இடத்துல சனி பகவான் இப்போ வந்து உங்களுக்கு 7.5 சனி காலகட்டத்தில் இருக்கிறீங்க. அப்போ இந்த 7.5 சனியும் இந்த உங்களுடைய ராசி நாதனும் சனியும் செவ்வாயும் இணைந்திருப்பது அப்படிங்கிறது சரியில்லை. கூட்டு முயற்சிகள் எது பண்ணினாலும் தடைகள் வந்துடும். கூட்டு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணினாலும் அதில் பிரச்சனைகள் வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் சனி ஒன்றாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு போர்க்களமான டைம். ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எதை நினைத்தாலும் ஒரு குழப்பத்தில் தான் முடியும். எதை சிந்தித்தாலும் சரியாக வராது. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள்கிட்டையோ உங்களுடைய சொந்தக்காரர்கிட்டையோ இல்லை வழிபோக்குலையோ ஏதாவது வீண் பிரச்சனைகள், வீண் பம்பு, வீண் வழக்கு இது மாதிரி வருவதற்குண்டான டைம் தான் இந்த பீரியடு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிதானமாக, பொறுமையாக, யாருக்கிட்டையுமே வம்புக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையே வருதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கேருந்து ஒதுங்கி போவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அது போக உங்களுக்கு இந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ரொம்ப பெரிய பிரச்சனைகள், வம்பு வழக்கோ இல்லை ஸ்டேஷன் பிரச்சனையோ இல்லை கோர்ட்டு பிரச்சனையோ இது மாதிரி வந்து உங்களுக்கு பெரிய விஷயத்தில் சிக்க வைக்காது. அது போக இந்த ராகு பகவானையும் குரு பார்க்கறதுனால இந்த சமயத்தில் பிரம்மாண்டமான அறிவு வரும், பிரம்மாண்டமான ஐடியா வரும், பிரம்மாண்டமான யோசனைகள் வரும். அந்த யோசனைகள் வந்தாலும் இப்போ வந்து நாம் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளிக் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் நகர்த்திட்டு போவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலே மே மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். எப்படி நல்லா இருக்கும்னா, உங்களுடைய சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனே உங்களுடைய ராசிக்கு வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ அந்த குரு பயிற்சியும் சனியை பார்க்கறதுனால அந்த சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கெடுதல்களை கொடுக்க மாட்டார். அப்போ இந்த பீரியடில் கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கு ஒத்து போய் வந்தால் நீங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கலாம். அது போக இந்த சமயத்தில் திருமண பிரச்சனை எடுத்தாலும் சில பிரச்சனைகள், சில குழப்பங்கள் கண்டிப்பாக உருவாகும். அது போக கணவன் மனைவி உங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மன நிம்மதி உங்களுக்கு பாதிக்கப்படும். அப்போ இல்லத்து அரசிகளுக்கு நம்ம எங்கே வேலை செய்கிறோம், இல்லை அந்த வேலையில் இடம் மாறலாமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தோடு வேறு இடத்துக்கு வேறு வீடு மாறி போகலாமா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கிறதும் நல்ல விஷயந்தான். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு மாதத்தை எப்படி போக்கிக் கொள்வது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சனி பகவானை
கண்டிப்பாக வணங்குவாங்க. அது போக இந்த சூரிய பகவான் மேச ராசியில் பிறந்த எல்லாருமே இந்த சூரிய பகவானை கண்டிப்பாக வணங்குவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த சூரிய பகவானை சூரிய பகவானை ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சு கும்பிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய பகவானை கும்பிடுங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை தயவு செய்து உங்களுடைய ரிலேஷனுக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் இதை பார்த்து அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தப்பிச்சுக்குவாங்க. நேயர்களே, நீங்கள் நிறைய பேர் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சிருக்கிறீங்க. அதை நம்ம பார்த்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். அது போக இன்னும் நீங்கள் ஜாதகத்தை அனுப்புகிற மாதிரி அனுப்புங்க. அதையும் நாம் பார்த்து சொல்கிறோம். கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். கொஞ்சம் நம்ம ஒரு வாரம் ஆகும் உங்களுக்கு பார்க்குறக்கு. ஒரு வாரம் 10 நாள் ஆகும் நீங்கள் இப்போ புக் பண்ணவே. எப்படி இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை காத்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அனுப்பிச்சி வைங்க, பார்த்து சொல்கிறோம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த சிம்ம ராசிக்கு இந்த மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குது? சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் 4 கிரகங்கள் இருக்குது. சனி பகவான் இருக்கிறாங்க, சனி பகவானோடு செவ்வாய் இருக்கிறாங்க, செவ்வாயோடு சூரியன் இருக்கிறாங்க. இந்த 3 கிரகத்தோடு புதன் பகவானும் சேர்ந்து 4 கிரகங்கள் சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்குது. சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல, குரு பகவான் 11ஆம் இடத்துல, ராகு பகவான் 7ஆம் இடத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகப்பட்டது ஃபஸ்ட்டு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் அவங்க தேவையில்லாத முடிவெடுத்து தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆளாகி ஒரு நல்ல ஒரு சுப்பீரியாரிட்டி ஒரு பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் அதுவுமே இன்னைக்கு நாளைக்கு இப்படிங்கிற அளவுக்கு நடந்துட்டு இருக்குது. அப்போ எல்லாமே இவங்களை சுற்றி ஒரு திருப்தியே இல்லை. மனைவியும் சரியில்லை, மக்களும் சரியில்லை, கணவரும் சரியில்லை, இப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்குது. அப்போ இதிலிருந்து ஏதாவது ரூபத்தில் ஒரு விடுதலை கிடைக்குமா, நம்ம ஏதாவது ரூபத்தில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சக்சஸ் பண்ணி முன்னுக்கு வருவோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ஏக்கமும் தான் இந்த வீடியோவை உங்களை பார்க்க வைக்கிறது. அப்போ இதுக்கு ஒரே ஒரு உங்களுக்கு வழி என்ன அப்படின்னா, குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். மற்ற கிரகங்கள் ஆகப்பட்டது 8ஆம் இடத்துல இருந்து 4 கிரகங்களும் அஷ்டமமாகி நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. அப்போ உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் ஏப்ரல் 13ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல மீனத்தில் தான் இருப்பார். எப்பவுமே அது 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். அப்போ தன்னுடைய ராசிநாதன் மறையும் போது தனக்கு பார்த்தீங்கன்னா உயரிய எண்ணங்கள் வராது. ரொம்பவுமே கீழ்த்தரமான எண்ணங்கள். நாம் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சிருவோம். எந்த வழியில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதில் போய்த்தான் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். இது எல்லாமே நல்லா இல்லை. அப்போ சிம்ம ராசிக்காரங்களாகப்பட்டது ஏப்ரல் 14 வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்ல விஷயம். செவ்வாய் சரியில்லை, புதன் சரியில்லை, சூரியன் சரியில்லை, சனியும் சரியில்லை.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களிடத்துல பேசுகிறத 100க்கு 90% குறைச்சிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுக்கணும். தொழிலை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ ஏதாவது வேலையிலையோ நீங்கள் ஏதாவது முடிவெடுக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு மேலே உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நெருங்கிய நண்பர்கள், இல்லை உங்களுக்கு மேலே உள்ள ஆசான், உங்களுக்குன்னு குரு யாராக இருந்தால் அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு முடிவு எடுப்பது என்பது உங்களுக்கு நல்ல விஷயம். அதே சமயத்தில் இந்த மாதத்தில் ஏதாவது பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கலாம், இல்லை ஏதாவது ரூபத்தில் இந்த மாதத்தில் நம்ம வந்து வேலையை மாற்றலாம், இல்லை இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வேலை வேண்டான்னு பேப்பர் போடலாம். இப்படி யாராவது நினச்சிங்க அப்படின்னா அதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க. இந்த மாதத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அடுத்த மாதத்தில் உங்களுக்கு அந்த கிரகங்கள் ஆப்பட்டது பிரியும், அப்போ பார்த்துக்கலாம். அது போக இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜூன் 2ஆம் தேதி வருது. அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்ல விஷயம். இப்போ அது போக வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய கேது பகவான், இந்த கேது பகவான் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெய்வத்துடைய வழிபாடுகளை அதிகமாக கொடுப்பார். அதிகமாக விநாயகரை கும்பிடணும். திங்கட்கிழமை நாளில் நீங்கள் விநாயகருக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு அருகம்புல் வச்சு கும்பிட்டு வர்றது நல்ல விஷயம். சூரிய நமஸ்காரம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அப்போ வந்து அந்த கேது உங்கள் ராசியிலேயே இருந்து உங்களுடைய வாழ்க்கையை குழப்பமடைய செய்வார். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் பிரிஞ்சு போகக்கூடிய கண்டிஷனுக்கு வந்திருக்குது. ஒரு சிலர் பிரிஞ்சும் போயிருக்கிறாங்க. இது நம்மக்கிட்ட நிறைய ஜாதகங்கள் வந்திருக்குது. இப்போ 3 மாதத்துக்கு முன்னாண்ட ஜெர்மன்லேருந்து ஒரு ஜாதகம் வந்துச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் அமைதியை காக்கவில்லை என்றால் கண்டிப்பாக குடும்பம் ஏதாவது ரூபத்தில் பிரிவதற்குண்டான சூழ்நிலை இருக்குன்னு சொன்னேன். நேற்று ஃபோன் பண்ணியிருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரியே ஆகிப்போச்சுங்க ஐயா. இப்போ கணவனும் மனைவியும் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறார். நாம் என்ன சொல்கிறது? இது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்ல விஷயம். அதுபோக உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்துல ராகு, அந்த ராகு பகவானை குரு பார்த்ததுனால நீங்கள் தப்பிச்சிங்க. அந்த குருடைய பார்வை இல்லாமல் இருந்திருந்தால் அதுவும் சோதனை தான், அதுவும் வேதனை தான், அதுவும் தொழில் ரூபத்தில் பாதிக்கப்படும். நீங்கள் இடத்துல பொண்ணு பார்த்தாலும் பாதிக்கப்படும், ஒரு மாப்பிள்ளை பார்த்தாலும் பாதிக்கப்படும். அப்போ இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அதில் வந்து 60% படிச்சுட்டு இதில் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம எழுதிக்கலாம், பாஸ் பண்ணிடலாம், குறிப்பிட்ட மார்க் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. அது இந்த பீரியடில் அப்படி நீங்கள் நினச்ச மாதிரியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை 90% ப்ரிப்பேர் பண்ணினால் மட்டும்தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணின அந்த ஆன்சரை எழுத முடியும். சிலருக்கு வந்து அந்த எக்ஸாம் ஹாலில் அந்த எக்ஸாம் எழுதும்போது பாதி ஞாபகம் வரும், பாதி ஞாபகம் வராது. ஏன்னா அந்த சென்ட்ரல் இருக்கிறது ஞாபகம் வரும், ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஞாபகம் வராது, லாஸ்ட்டில் இருக்கிறது ஞாபகம் வராது. இது மாதிரி வந்து இப்போது மறந்து போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் 1 மணி நேரம் சேர்த்து படிங்க, கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. நம்ம எப்படியும் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோட இதை அட்டன் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. அதுபோக அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய ஆபத்துகள், பெரிய சிக்கல்கள், பெரிய வம்பு வழக்குகள், ஸ்டேஷன், கோர்ட்டு, கச்சேரி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக ஒரு சிலர் போகக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கும். இன்னொரு சிலர் ஆகப்பட்டது தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் தைரியமாக இருங்க. அது போக சிம்மராசிக்காரங்களுக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பிபி சம்பந்தப்பட்டது,
அது போக வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்டது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் டாக்டர்கிட்ட பார்த்து அதுலேருந்து ரெக்கவர் ஆயிடுவீங்க. ஏன்னா அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாகையோடு போய்விடும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்லை. அந்த குரு பகவான் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, ஒன்றும் கவலை இல்லை. கொஞ்சம் நிதானமாக இப்போ போயிட்டுருக்கிறது நல்ல விஷயம். வேலையில் டென்ஷன் இருக்கும், வேலையில் பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை இல்லாமல் உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு குழி பறைப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாமே வரும். இது எல்லாமே நீங்கள் கடந்து வந்து தான் ஆக வேண்டும். இதை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவம். இந்த நீங்கள் அனுபவத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அடுத்தது வரக்கூடிய பீரியடு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தைரியமாக இருங்க, நீங்கள் சாதிப்பீர்கள். நீங்கள் கீழே விழமாட்டீங்க, நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க. நேயர்களே, உங்களுடைய நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், இல்லை ஏதாவது முக்கியமான விஷயங்கள் செய்யணும், இப்போ கல்யாணம் பண்ணணும், இல்லை குடும்ப ரீதியான பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் ஏன் தீர மாட்டேங்குது, இந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும். விருப்பம் இருப்பவர்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. அது போக நிறைய பேர் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சிருக்கிறீங்க, அதையுமே நான் பார்த்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீப்பாக போய் பார்க்குறோம். அப்போ வந்து ரிஷபராசிக்கு கிரக அடைவுகள் பார்த்துட்டோம்னா, இப்போ மீனத்தில் குருவுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு, அதுபோக சூரிய பகவான் இருக்கிறாங்க, அதுபோக செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க, அதுபோக புதன் பகவானும் இருக்கிறாங்க. அது போக மேசத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறாங்க. அந்த சுக்கிர பகவான் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கே வந்துடுவாங்க. ரிஷபத்துக்கு 4ஆம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருக்கிறாங்க. அது போக கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாங்க. அந்த கும்பம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆப்பட்டது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாத கிரக அடைவுகளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராக இருக்கக்கூடிய, அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு அதீத நட்பு வாய்ந்த கிரகம் எது அப்படின்னா சனி பகவான். அந்த சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அந்த சனி பகவானோடு சூரிய பகவான், உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் இணைந்திருப்பது யோகம். அது போக உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு சனி பகவானோடு இணைந்திருப்பது, 11ஆம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு அவ்வளவுக்கா சரியில்லை. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது ஒருத்தருடைய புத்தி, ஒருத்தருடைய வளர்ச்சி, ஒருத்தருடைய முன்னேற்றம். அப்போ வந்து உங்களுடைய அதிகாரம், உங்களுடைய பவர், இது எல்லா விஷயத்தையுமே ஏதாவது ரூபத்தில் கெடுக்கும். அப்போ நீங்கள் வந்து அவசரமாக முடிவெடுப்பீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க. இந்த மாதிரி சமயத்தில் உங்களுடைய பேரை கெடுப்பதற்கோ, உங்களுடைய புகழை கெடுப்பதற்கோ, உங்களுடைய வளர்ச்சியை கெடுப்பதற்கோ அந்த புதன் பகவான் அங்கே 11ஆம் இடத்துல நேச்சமாக இருக்கிறாங்க. இதை மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான்
12ஆம் இடத்தில், அதாவது மேசத்தில் இது நாள் வரைக்கும் இருந்து அந்த ஏப்ரல் 20ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கே வர்றாங்க. அப்போ அந்த 20ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள், நீங்கள் முயற்சி செய்து இதற்கு முன்னாண்ட நடக்காமல் தடைபட்டு இருந்த காரியங்கள் கரெக்டாக அந்த 20 to 30க்குள்ள அந்த 10 நாட்களில் உங்களுக்கு நடக்கும். ரிஷபராசி நேயர்களே, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே நிர்ணயம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த 10 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கான டைம். அப்போ அந்த 10 நாட்களுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது போக பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் சனியும் சந்தித்திருப்பது உங்களுக்கு 12ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் அந்த சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது விரைய செலவுகள், ஏதாவது தெண்ட செலவுகள், இல்லை ஏதாவது வண்டி வாகனத்தில் ஏதாவது தடைகள், விபத்து வருவதற்குண்டான ஒரு அறிகுறி தான் அந்த செவ்வாய் சனி சேர்க்கை. அப்போ அந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வண்டி வாகனத்தில் பார்த்து போங்க. கொஞ்சம் பொறுமையை கையாளுங்கள். இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் சர்க்கஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. அப்போ கொஞ்சம் நிதானமாக ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். லேடிஸுமே அதே மாதிரி தான். அரைகுறையாக ஓட்ட தெரிந்தவர்கள் கண்டிப்பாக ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. அதனால இந்த மாதத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் 10ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறாங்க. குரு பகவான் அந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை அந்த குரு பகவான் பார்க்குறாங்க. அப்போ அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். அப்போ உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் தொழிலில் பிரச்சனை இருக்காது, தொழிலில் சம்பாதிப்பீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் மாற்றி செய்யலாங்கிற எண்ணங்கள் உருவாகும். தாராளமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனைகள் இருக்காது. அதே சமயத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் கிளியர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கையினால் அந்த சூரியன் ஒரு முதன்மை கிரகம் நவகிரகங்களில். அப்போ அந்த சூரியன் சனியும் சேர்ந்திருந்ததுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை உங்களுடைய மேனேஜருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ரூபத்தில் வீண் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், இல்லை உங்கள் ஓனருக்கும் உங்களுக்கும் ஆகாமல் போகலாம். அப்போ அந்த கம்பெனியில் பேப்பர் போட வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அப்படி பேப்பர் போட்டாலும் நீங்கள் வேறு கம்பெனிக்கு போனாலும் அடுத்தது வரக்கூடிய பீரியடு உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதுபோக இல்லத்தரசிகள் அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் அந்த 20ஆம் தேதிக்கு மேலே 30ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஆபரணங்கள், தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடகு வச்சாலும் திருப்பிக்குவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செயின் செஞ்சுருக்கிறீங்க, அடகு வச்சு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. இந்த செயின் செஞ்சதுலேருந்து புதுசாக செஞ்சு அப்பவே நம்ம அடகு வச்சுட்டோம், இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதிக நாள் போடவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பீரியடில் கண்டிப்பாக அதை வாங்கி மகிழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். இல்லைன்னா புதுசாக கண்டிப்பாக ஏதாவது ஆபரணங்கள் செய்வீங்க, புதுசாக ஆடைகளும் வாங்குவீங்க. இந்த பீரியட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் தைரியமாக இருங்க. அதே சமயத்தில் நீங்கள் தைரியமாகவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். வண்டி வாகனத்தில் ஜாக்கிரதை. ரெண்டாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தை கொஞ்சம் நிதானமாக எடுத்து செல்லுங்கள். அது போக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் உடல் பிணிப்பீடைகள், இந்த கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரெண்டாவது முட்டிங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை,
இது மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி வந்தாலும் நீங்கள் மருத்துவ ரீதியாக அதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மருத்துவ ரீதியாக நீங்கள் பார்த்து சரி பண்ணிக்கலாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. தைரியமாக இருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மாத பலன்கள். மாத பலன்கள் வரிசையில் ஏப்ரல் மாத பலன்கள் கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே சமயத்தில் ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் 4 கிரகங்களும் கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில். 8ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் குரு, உங்களுக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவான். இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய அமைப்பு. அது போக உங்களுக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான். அப்ப இந்த கிரகங்களால் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்குமா? எங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு வேதனையோடு தான் நீங்கள் இந்த வீடியோவையே பார்க்குறீங்க. கன்னி ராசிக்காரங்கள் புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். இந்த புதன் அப்படின்னாவே வித்தைகாரகன். எந்த விஷயமாக இருந்தாலும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. எல்லா விஷயத்தை பற்றியுமே அந்த நுனிப்புள் மேய்ஞ்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் சகல கலா வல்லவன் கன்னிராசிக்காரர்கள். மார்க்கெட்டிங் நல்லா பண்ணுவாங்க, நகைச்சுவை நல்லா பண்ணுவாங்க. ஒருத்தர் கூட பழகுவதும் சரி, அவங்களுக்கு 30 வயசு இருக்குன்னா 50 வயசு 60 வயசு இருக்கிறவங்க கூட சகஜமாக பழகுவாங்க. அவங்களுக்கும் இவர்களை பிடிக்கும். அப்போ எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப திருப்தியாக இருந்திருந்தாலுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இவர்கள் உழைத்து கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்கன்னா அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு, அந்த கம்பெனி நல்ல பொசிஷனில் வர்றதுக்கு இவங்க காரணமாக இருப்பாங்க. ஒரு கடையில் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அந்த கடை டெவலப் ஆகிறதுக்கு இவங்க காரணமாக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அது மட்டும் இந்த கடந்த 2-2.5 வருட காலங்களாகவே நல்லா இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% பேர் தான் ஏதோ ஓரளவுக்கு அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் நல்லா இருந்ததுனால அவங்களும் நல்லா இருக்கிறாங்க. இப்போ கன்னிராசிக்காரங்களாகப்பட்டது நம்மளுக்கு ஏதாவது ஒரு விடிவு காலம் வராதா? நம்ம வாழ்க்கையில் சேர்ந்து வாழ முடியுமா, வாழ முடியாதா? முதல் பிரச்சனையே இவங்களுக்கு இதுதான். நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில தான் பிரச்சனை. கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இல்லை, மனஸ்தாபங்கள், குடும்பத்தில் 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்க பேசிக்கொள்வது இல்லை. அப்போ ஒரே வீட்டில் பிரிஞ்சு வாழ்றாங்க. அப்போ இதுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு விடிவு காலம் கிடைக்குமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதே சமயத்தில் உங்களுக்கு இப்போ குரு இருக்கக்கூடிய இடம் 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல குரு இருப்பது சரியில்லை. அதுபோக 7ஆம் இடம், இந்த 7ஆம் இடத்தில் சனி இருப்பது கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி இருப்பது சரியில்லை. நீங்கள் அமைதியாக நிதானமாக
உங்கள் குடும்பத்தில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்துக்குரிய கிரகம். அந்த செவ்வாய் பகவானும் 8ஆம் இடத்துக்குரிய கிரகமான செவ்வாய் பகவானும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகமும் சரியில்லை. சூரிய பகவான் 12ஆம் இடத்துக்குரிய கிரகம் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. நவகிரகங்களின் அரசன் சூரிய பகவான், அவங்களும் 7ஆம் இடத்துல இருப்பது சரியில்லை. புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் வித்தை காரகன், சகலத்துக்கும் காரகன், உங்களை இயக்குபவன் புதன் பகவான். அந்த புதன் பகவான் இதே மீனத்தில் நேச்சம். அப்போ இத்தனை விஷயங்களாகப்பட்டது நம்மளுக்கு சரியில்லாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால கன்னி ராசிக்காரர்களாகப்பட்டது வெளியில் போனாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்திலும் சரி, ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரி, 100% பேச்சை குறைத்து 10% மட்டுமே பேசி அவங்க பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது அப்படிங்கிறது அவர்களுக்கு ரொம்ப 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 நல்லது. இப்போ கன்னிராசிக்காரங்க ஒரு சுப்பீரியாரிட்டி பதவியில் இருக்கிறாங்க. இந்த பீரியடில் ஏதாவது முடிவெடுத்தாலும் ஏதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வேலையில் அவங்க வாய் பேச்சு அவங்களுக்கே பிரச்சனையாக முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் அப்படிங்கிறவங்க உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ பணம் உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வரும். நீங்கள் தொழிலில் சம்பாதிக்கலாம், பிஸ்னஸில் சம்பாதிக்கலாம். ஆனால் பணம் வந்தாலும் அது நீங்கள் நினைத்த காரியங்களுக்கு பயன்படாது. அந்த பணம் வந்தும் உங்களை கடனாளியாக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களாகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ சுற்றி நடந்துட்டு இருக்குது. குருவும் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. தொழிலில் பிரச்சனை, ஒரு பிஸ்னஸ் பண்ணினாலும் பிரச்சனை, ஒரு பிஸ்னஸில் வேலையாட்கள் சரியாக அமையவில்லை, அது போக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க, ஒரு சுப்பீரியர் போஸ்டிங் இருக்கிறாங்க, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சதி, இவங்க வேலையை பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் இவங்க வேலையிலிருந்து கீழே இறங்கணும், அந்த இடத்துல நாம் போய் உட்காரணும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமைகள் இது அத்தனையும் இருக்குது. அதனால் இப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் எது அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான். இந்த ராகு பகவான் பிரம்மாண்டமான விஷயத்தை உருவாக்குவார். அப்போ கன்னி ராசிக்காரங்க அவங்க நெடுநாள் எதிர்பார்த்த, நெடுநாள் ஆசைப்பட்டு கொண்டிருந்த ஒரு தொழில், ஒரு பிஸ்னஸ் நீங்கள் முயற்சி பண்ணினது ஒரு முடிவுக்கு வரும். அப்போ அது பிரம்மாண்டமாக உருவாக்குவீங்க. அதே ராகு பகவானை குரு பார்த்ததுனால அந்த ராகு கோதண்ட ராகுவாக மாறி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை, அற்புதமான பலனை, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாருமே மூக்கு மேலே விரல வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வரூப வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுப்பார். இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு மன ஆறுதல். மற்ற விஷயங்களாகப்பட்டது உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதனால் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப ரொம்ப பொறுப்பாகவும் இந்த பீரியடில் இந்த மாதத்தை எப்படியாவது நீங்கள் கழித்து விட்டால் நீங்கள் தான் ராஜா. இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, நல்ல மார்க் வரும்னு சொல்லி கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லா படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கை விட கம்மியாக தான் வரும். ஆனால் ஏதாவது ரூபத்தில் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னா பாஸ் பண்ணிடுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு எக்ஸாம் எழுதணும், ப்ரமோஷனுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸாம் எழுத வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்படி அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவானாலும் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க.
நிறைய பேர் கன்னி ராசிக்காரங்களுடைய ஜாதகம் தான் இப்போ எனக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது. நாமளும் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜாதகம் பார்க்கணும், நம்ம இதை செய்ய போகிறோம், ஏன் இப்படி இருக்குது, நம்ம இதிலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து பாருங்கள், நான் சொல்கிறேன். தைரியமாக இருங்க. இந்த ஒரு மாதம்தான். அது போக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி, புத்திசாலி, எப்படி இருந்தாலும் நீங்கள் தப்பித்து கொள்வீர்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோயில் உங்களுக்கு தெரிஞ்ச கோயில் தான். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய திருவெண்காடு. அந்த புதன்கிழமை அந்த திருவெண்காடில் போய் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கோ இல்லை புதன்கிழமை நாள்லையோ அந்த தெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இது இந்த ஏப்ரல் மாதத்துக்கு வேண்டி சொல்லலை, உங்களுக்கு உங்களுக்கு உண்மையாலுமே அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.